ஆடிக்கொண்டு சிறு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு புத்த கள்ளி சட்டென்று மொட்டு வீடு செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்கு தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வந்தாய் மெதுவாய் கதவு திறந்தாய் காற்றே உன் பெயரை கேட்டேன் காதல் நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றே சுவாசத்தில் விழுந்ததாக சொல்லி துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலமுள்ள வரையில் நெஞ்சில் வீசு துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் இன்னைக்கு இந்த தேனி பக்கம் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களை எல்லாம் சந்திச்சதில்ல திரு கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு அவங்களோட குடும்பத்தினருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கியோன் இன்டீரியர்ஸ் வழங்கும் இந்த டேலண்ட் உற்சவம் 2024 அது 3வது வருஷம் வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் என்னை ஒரு சிறப்பாகமாக்கியதற்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான் வந்து சின்ன வயசில் ஒரு பாடகராக ஆகணும்னு எந்த விதமான ஒரு நோக்கம் கிடையாது. ஆனால் என்னுடைய தாயார் தான் என்னை வந்து வற்புறுத்தி பாட்டு சொல்லிக் கொடுக்க வச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு ஒரு பாடகராக நான் இருக்கேன். ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட குழந்தைகளோட டேலண்ட்ஸ் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். கடவுள் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ரொம்ப கவனித்து அதை நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து அது நம்மளோட ஒரு பொறுப்பு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அமைத்து கொண்டு அவங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் கியோன் இன்டீரியர்ஸ் அண்ட் மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் அவங்களோட ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தி எல்லாரையும் ஊக்க வைத்து இந்த மாதிரி ப்ரைஸஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கான அந்த ஒரு மேடை அமைத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊரில் தேனியில் ஏன்னா இப்போ சென்னைனா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. டெலிவிஷன் இல்லை நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கன்னா நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தேனி மாதிரி இந்த ஒரு சின்ன ஊரில் வந்து இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எந்த ஒரு துறை எடுத்தாலும் நம்ம வந்து அது ஒரு டிவோஷன், ஒரு ஒரு
அதை வந்து நம்ம ரொம்ப பிடிச்சி செய்யணும், ஆத்மார்த்தமாக செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இவ்வளோ வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் உங்களுக்கு பரிசு அளிக்க என்னால் முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் இந்த டேலண்ட் உற்சவம் வந்து வருஷா வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி தயார் பண்ணி எல்லாம் ஒரு நல்ல அவங்களோட அந்த ஒரு பயணம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கடவுளை வேண்டியது. வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருக்கும். இங்கே வந்து வேலை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மணி அவர்களை சந்திச்சதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அவர் நிறைய ஸ்மியூலில் நிறைய பாடல்கள் பாடுறாரு. ஸோ தேங்க்யூ மிஸ்டர் மணி, அண்ட் தேங்க்யூ கோகுலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணனோட அங்கிள் வந்து கோவிந்தராஜன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். நாங்கள் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம். இந்த ஸ்கூலில் தான் நிறைய நம்மளோட டேலண்ட்ஸ் வந்து காமிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸ்கூலில் தான் எனக்கு வந்து கிரிக்கெட் அந்த இது டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சது, மியூசிக் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அதனால் இந்த பார்ட்டிசிபேட்